சொல்லுங்க பாட்டி. கிளம்பிட்டியா ஐயா? இங்க உன் அண்ணனும் அரசாங்க அதிகாரிகளும் வந்துட்டாங்க. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா ஐயா. இல்ல பாட்டி, நான் வரல. என்னையா இப்படி சொல்ற? நான் தான் நேத்தே போன் பண்ணி சொன்னேன்ல, நீங்க 3 பேரும் அரசாங்க அதிகாரிங்க எதிரில கையெழுத்து போட்டாதான் உங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த கோயில் நிலம் உங்க பேருக்கு மாறும். இப்ப வந்து திடீர்னு வரமாட்டேங்கிற, ஏயா ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி, எனக்கு பதிலா என்னோட ஃப்ரெண்டு இளையராஜால அவன் வருவான். அவனை வச்சு இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடலாம். என்னையா என்னென்னமோ சொல்ற? எப்படியா இது? ஏயா ஏதாவது பிரச்சனையா இங்க? ஆமாம் பாட்டி, நான் வரலான்னு தான் இருந்தேன் பாட்டி. ஆனா அத்தை அங்க வராங்க. என்னால அப்ப அங்க வர முடியாதுல்ல பாட்டி. என்னையா சொல்ற? உன் அத்தைக்காரி இங்க வராளா? அவ எதுக்கே இங்க வரா? அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இங்க வந்தாங்க பாட்டி. அத்தை ஊர் தலைவர்ல, அதான் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது அவங்களும் அங்க இருக்கணும்னு சொன்னாங்க. அத்தை முதல்ல வரலன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிட்டதால வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதான் எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி. என்னையா அது? திடீர்னு இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே பாட்டி. நானே இங்க வந்து அத்தை கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டு கையெழுத்து போட்டலான்னு தான் நினைச்சேன். மாமாவும் மயிலும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இது தப்புன்னு தோணுது பாட்டி. இல்லையா, அவங்க சொல்றதுதான் சரி. நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். உங்க அம்மா இறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுயா. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறது கனவாவே போயிடும். வேண்டாயா, நீ உன் ஃப்ரெண்ட அனுப்பு. மத்ததெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். நீ அங்கேயே இரு. சரிங்க பாட்டி. ரேவதி, மா ரேவதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணு. நான் இப்போ கோவில்ல இருக்கிறேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனைடா. என்ன பாட்டி பிரச்சனை? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி சித்தி தான் இருப்பாங்களோன்னு தோணுது. கார்த்தி உங்களோட பேர் என்ன அம்மா கிட்ட நிரூபிக்கதான் இதெல்லாம் சித்தி செஞ்சிருக்கணும். எனக்கு ஒன்னும் புரியலடா கண்ணு. இங்க 2 பேரனுங்களும் வந்துட்டாங்க. கார்த்தி வந்து கையெழுத்து போட்டா அபிராமி பேர்ல இருக்கிற கோவில் நிலம் பேரனுங்க பேர்ல மாத்திரலாம் அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கோவில்ல உரிமையை நாம கொண்டாட முடியாதான். அது அரசாங்கத்துக்கு போயிடுமா. என்னென்னமோ சொல்றாங்கப்பா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி, பயப்படாதீங்க. கோவில் நம்ம கையை விட்டு போகாது. தைரியமா இருங்க. ஆமாண்டா கண்ணு, இது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. இது நம்ம பரம்பரை கோயில். இங்க திருவிழா விசேஷம்னு எது நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை பண்ணுவாங்க. இந்த கோயில் நம்ம கையில இல்லைன்னு வச்சுக்க, இந்த மரியாதையெல்லாம் நாம எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னும் பாரு, உன் புருஷனோட ஃப்ரெண்டு அவன் யாரு, இளையராஜா, அவனும் இன்னும் வந்த பாடு இல்ல. உன் அம்மாக்காரி இன்னும் வந்த பாடு இல்ல. உன் அம்மாக்காரி வரவே மாட்டான்னு தெரிஞ்சா கார்த்தி சுலபமா இங்க வந்து கையெழுத்து போட்டுருவான். ஆனா அது தெரியலையே. இந்த நேரம் பார்த்து கார்த்தி வந்து கையெழுத்து போடும்போது அவன் யாருங்கிற உண்மை உங்க அம்மாக்காரிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமே. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. எனக்கு படபடப்பா வருது, பதட்டமா இருக்குது. ஓ சரிடா கண்ணு, நேரம் ஆகுது. நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க பாட்டி. முருகா முருகா. இங்க பாருமா,
ரோடெல்லாம் பள்ளம் படுகுழியா இருக்கு. நீ வேற கர்ப்பமா இருக்க. உனக்காக இந்த அண்ணன் காரை ஸ்லோவா ஓட்ட போறேன். ஓகேவாமா? ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு தங்கச்சி இருந்திருந்தா கூட வார்த்தைக்கு வார்த்தை இத்தனை வாட்டி அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுருக்க மாட்டா. தங்கச்சி நீ எப்போ நல்லா இருக்கணுமா. அண்ணே, உங்க பேர் என்ன? இளையராஜாம்மா. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உங்க பேர் தானே வைப்பேன். எங்க அம்மாவுக்கு இளையராஜா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் பிறந்ததும் இளையராஜான்னு வச்சிட்டாங்க. நீ என்னன்னா பிறக்க போற உன் குழந்தைக்கு என் பேரை வைக்கிறேன்னு சொல்ற. யூ ஆர் கிரேட்மா. அண்ணே, நீங்க பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா இளையராணின்னு வச்சிருப்பாங்க. தம்பி பிறந்திருந்தா கங்கையாமரன் வச்சிருப்பாங்க. உனக்கல